அனைவருக்கும் வணக்கம். விடிய விடிய பெய்த மழையால் பழனிமலை கோவிலில் படிக்கட்டுகளில் மழைநீர் வரக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பழனிமலை தண்டாயுதபாணி கோவிலில் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. பெரியநாயகி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரம் ஏற்றப்பட்டது. இந்த 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினசரி சுவாமி பல்வேறு வாகனங்களில் கிரிவேதி உலா வருவாங்க. வரக்கூடிய 29ஆம் தேதி திருக்கல்யாணமும் 30ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறும். ஜூன் 2ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடையும். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் பழனிமலைக்கு வந்து கொண்டு இருப்பதும், அது மட்டும் இல்லாமல் மழை பெய்த காரணத்தினால் அங்கு நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் வைகாசி விசாகம் கருதப்படுது. முருகப்பெருமான விரதமிருந்து வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்கான நாளாக கருதப்படுது. புராணங்களின்படி முருகப்பெருமான் வைகாசி மாதத்தை பௌர்ணமி அன்று விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளை வைகாசி விசாகம் பெரும் விழாவாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு விரத நாட்களில் ஒன்று தான் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த தினமாக கருதப்படுது. வைகாசி மாதமான மே, ஜூன் மாதங்களில் வழக்கமாக இந்த விழா கொண்டாடப்படுவது வழக்கம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளே வைகாசி விசாகமாக சொல்லப்படுது. இந்தியா மட்டுமின்றி இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களால் வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. சிவபெருமானை நோக்கி பல ஆண்டு காலம் தவம் இருந்த சூரபத்மன் எனும் அசுரன் தனக்கு தாயின் கருவில் உருவாகாத அதே சமயம் சிவசக்தி ஒன்று சேர்ந்த ஒரு சக்தியால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றான். இந்த வரத்தால் தேவர்களை துன்புறுத்தினான் அசுரன். சிவபெருமானிடம் தேவர்களை முறையிட தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளை சரவண பொய்கையில் இருந்து 6 தாமரை மலர்களில் 6 பகுதிகளாக விழுந்தது. அந்த 6 தீப்பொறிகளுமே 6 குழந்தையாக மாறியது. அவர்களை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் வழங்கினாங்க சிவபெருமான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து தன்னுடைய சக்தியால் 6 முகம் 12 கரங்களுடன் கொண்ட உருவமாக மாறியது. அன்னை பார்வதி அத்தோடு தனது சக்தியில் உருவான வேலை முருகப்பெருமானுக்கு ஆயுதமாக வழங்கினார். அதை கொண்டு சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் போரில் வெற்றி கொண்டு வதம் செய்து தேவர்களை காத்தார் முருகப்பெருமான். தீமைகளை அழித்து நன்மைகளை காப்பதற்காக முருகப்பெருமான் அவதரித்த தினமே வைகாசி விசாகமாக இருக்கு. வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவதாகும். பலர் பால் குடம் சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுறாங்க. இன்னும் சிலர் பாத யாத்திரையாக முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. கோவிலில் வைகாசி விசாகம் அன்று புரோகிதர்கள் பலருமே ஒன்று சேர்ந்து ஹோமம் நடத்துவாங்க. மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாட்களில் முருகப்பெருமானுக்கு பால், பழம், இனிப்புகள் படைத்து வழங்கப்படுவது சிறப்பு. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமான வேண்டி விரதம் இருந்து அவரது மந்திரங்களை சொல்லி வழிபட்டார். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வேண்டுதல்கள் நிறைவேறும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் புரிய ஒரு பரிபூர்ணமான ஒரு விரதமாக தான் சொல்லப்படுது. வைகாசி விசாகம் 2026 மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாகம். பௌர்ணமி திதி துவக்கம் அப்படின்னு பார்த்தா மே 30 பகல் 12:55. நிறைவு நாள் அப்படின்னு பார்த்தா மே 31ஆம் தேதி 2:45 மணிக்கு. வைகாசி விசாக நட்சத்திர துவக்கம் 29/12/31. நிறைவு அப்படின்னு பார்த்தா 30/2/18 மணிக்கு நிறைவடைவதாக சொல்லப்படுது. இப்படி வைகாசி விசாகத்தில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். இறைவேனிற் காலத்தின் பிற்பகுதியில் என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுது.
இந்த நாட்களில் நாம் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வைகாசி விசாகத்தில் வசந்த உற்சவம் விழா நடத்தப்படுவதாகும். வைகாசி நட்சத்திரம் 6 நட்சத்திரங்களின் கூட்டமாக இருக்குது. முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று பெயர் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கு நம்ம வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுவதால் அந்த வேளையில் யமதர ராஜாவின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுது. இதனால தான் இந்த தினத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில்லையும் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படும். இந்த நாட்களில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம், அப்பம், நீர்மோர் ஆகியவை நிவேத்தியமாக படைக்கப்படுது. இந்த நாட்களில் நாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தொட்டிலில் 6 மீன் பொம்மைகள் அதில் இடுவாங்க. இந்த முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோசனம் பெற பாரசுர முனி இங்கு நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து முருகன் சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டுமே நடத்தப்படுது. மகாபாரதத்தில் வில்வித்தனான அர்ஜுனன் சிவனிடம் இருந்து பாசபத ஆயுதத்தை வரமாக பெற்றனர். 12 ஆழ்வார்களின் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினமாக சொல்லப்படுது. வைகாசி விசாக சுப தினத்தில் தான் திருமலைப்பாடி என்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மலு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். தஞ்சை பெரிய கோவிலின் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் இருக்குது. அதில் பெரிய கோவில் ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறுமே வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்கள் ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பிப்பதாக கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம். இந்த சிறப்பான நாட்களில் தான் பெரும்பாலான கோவில்களில் மகா உற்சவம் நடத்தப்படுது. முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் பிறப்பவர்கள் அறிவு கூர்மையுடன் பல புலன்களை அடைவாங்க என சொல்லப்படுது. வால்மீகி ராமாயணத்தில் ராமன் லட்சுமண் முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும். இதனை கேட்பவர்களுக்குமே அவர்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை அடைவாங்க என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை இங்கு குமார சம்பவம் என்று வால்மீகி குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இதை தழுவிய வடமொழியில கவிஞர்கள், குறிப்பாக காளிதாசர் இங்கு முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் குறிப்பிடப்படுவதாக சொல்லப்படுது. நேபாளத்தில் இங்கு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் சித்தாந்தர் என்னும் கௌதம புத்தர் வைகாசி விசாக புண்ணிய நாளில் தான் தன்னுடைய ஞானத்தை அடைந்த நாளாக சொல்லப்படுது. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி விசாக நாளில் நாமும் விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையில் இருப்பவர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களும் சுலபத்தில் வந்தருவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய புனிதமான தலம்தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவில் பற்றி பலருமே பல்வேறு சிறப்புகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக பழமையான இந்த பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. புராணங்களில் இந்த ஊர் திரு ஆவினங்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறார். கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி இங்கு நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகனின் சிலையை போகர் உருவாக்கியது தான். புராணங்களின்படி ஞானப்படத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்து வந்து இந்த மலையில் தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி என்று அவ்வை போட்டியிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் இந்த தலத்திற்கு பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.